எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமை. என் அன்பான பிளேத்தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவரையும் இந்த பதிவின் மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களை எப்படி நாம் சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இதில் முதல்ல இந்த உலகத்தில் நம்மளை யாராவது ஒருத்தவங்க வழி நடத்துனாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக முன்னேற முடியும். இன்றைக்கி உலக வரிசையில் பணக்காரர்கள் வரிசையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வழி நடத்தினவங்க தான். யாருமே தானாக தோன்றிய சுயம்பு லிங்கங்கள் கிடையாது. முன்னாடி யாரோ ஒருத்தவங்க ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க, அந்த ஸ்கெட்சை அவங்களால முடிக்க முடியல, அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஸ்கெட்சை இவங்க எடுக்கிறாங்க, இவங்க சக்ஸஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் கவனித்து பாருங்கள், முதல்ல ஒரு பிளான் போட்டவங்க அது வெற்றி அடைஞ்சாங்களா, அந்த பிளான் போட்டு அது அங்கேயே ஃப்ளாப் ஆகிட்டு அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க. அதிலேருந்து வந்தவங்க தான் அதிகமாக வெற்றி பெற்றவர்களாக இருப்பாங்க. இன்றைக்கி நம்மளுடைய ஜென்ரேஷனில் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாராக இருக்கும் அப்படின்னா நம்ம கற்றுக்கிறது தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை ஆண்டவன் கற்றுக் கொடுக்குறான். எல்லாரோட வாழ்க்கையிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் நிம்மதியாக நீங்கள் ஒரு நாள் தூங்குறீங்கன்னா அடுத்த நாள் அந்த நிம்மதியோடு எழுந்திருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக்க போகிறேங்கிற ஒரு நம்பிக்கையோடு எழுந்தால் தான் நிம்மதியோடு எழுந்திருக்கலாம். இன்றைக்கி என்ன நடக்க போதோ தெரியலப்போ அப்படின்னா அந்த நாளே நமக்கு விரயமாயிடும். இன்றைக்கி இந்த ஒரு பாடத்தை இந்த காலம் கற்றுக் கொடுக்க போகுது. என்ன வேணாலும் கற்றுக் கொடுக்கலாம். அது என் குடும்ப உறுப்பினர்களால் எனக்கு ஒரு பாடம் கற்றுக்கலாம், என்னுடைய தொழிலால் ஒரு பாடம் கற்றுக்கலாம், என் நண்பர்களால் ஒரு பாடம் கற்றுக்கலாம், இல்லை ஊடகத்தின் மூலமாக ஒரு பாடம் கற்றுக்கலாம். ஏதோ ஒரு வகையிலே நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறேன் அப்படிங்கிறது தான் உறுதி. இன்றைக்கி எந்த பாடத்தை நீ எடுக்க போகிற, எனக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தை பார்த்து நாம் ஒரு கேள்வியை வைத்துட்டு அன்றைக்கி காலையில் எழுந்தோம்னா, என்னடா இன்னும் பாடம் கற்றுக்கலையேன்னு அந்த நாளை நாம் கடக்கும் பொழுது நிம்மதியாக கடக்க முடியும். அப்படி ஒரு பாடம், இந்த பாடத்துக்கு தான் இன்றைக்கி இவ்வளோ நாளா, ஓகே தேங்க்யூ சூப்பர், இன்றைக்கி இந்த பாடத்தை கற்றுக்கிட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை கற்றுக்கிட்ட பாடத்தை மறுநாள் நம்ம என்ன பண்ணுவோம், அது நமக்கு வழிகாட்டும். இப்படி ஒரு வழிகாட்டலை தான் இந்த கிரகங்களும் நாம் வணங்கக்கூடிய இறைவனும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மரணம் என்னைக்கு அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுப்போம், நிம்மதியாக இருக்க முடியுமா சொல்லுங்கள். இன்னும் ஒரு 10 நாள் தான் தம்பி இருக்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆண்டவன் எனக்கு சொல்லிட்டான். என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதே நீ 10 நாளில் இந்த இடத்த அடைய போகிற தம்பி அப்படின்னு ஒரு இலக்கு எனக்கு கிடச்சிருச்சு, எவ்வளோ நம்பிக்கையோடு இருப்பேன். 10 நாளா, 10 நாள் எனக்கு கிடச்சிருமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கேங்க. எப்படியாவது அது மட்டும் எனக்கு அந்த ஒரு வேலை கிடச்சிட்டா போதும், கல்யாணம் ஆகிட்டா போதும், குழந்தை பெற்றுக்கிட்டா போதும், நான் தொழிலில் நல்ல நிலைமைக்கு வந்தால் போதும், நான் ஜெயிச்சிட்டா போதும், அரசியலில் நான் நின்றுட்டா போதும், 10 நாள் இது நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், எவ்வளோ ஒரு ஹாப்பி. அதே 10 நாளில் நீ செத்து போயிடுவேன் அப்படின்னா புரியுதா? அப்போ நெகட்டிவான வேர்ட்ஸ் எங்கெல்லாம் வருதோ, நம்ம மனசு ஏற்றுக்க முடியாத வார்த்தைகள் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்த விட்டு முதல்ல ஒதுங்கி வாங்க. இந்த உலகம் சவால். நான் தினசரி ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறேன், இந்த பாடத்தை நான் இன்று சவாலாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி ஒரு சபதம் எடுத்து ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் பொழுது நிம்மதியோடு எழுந்து பாருங்கள். நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நான் இதை ஜெயிச்சிருக்கேன்டா, இன்றைக்கி இதை சமாளிச்சிருக்கேன்டா, இன்றைக்கி என் குடும்பத்தில் இந்த சண்டை வராமல் நான் தடுத்திருக்கேன்டா, இன்றைக்கி இந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை திருப்திப்படுத்தியிருக்கேன்டா, நான் என்னுடைய ஃபேமிலியில் நான் இந்த விஷயத்தை நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன்டா, என் ஒர்க்கில் இந்த சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கேன்டா, இவங்களோட நான் இவ்வளோ அழகாக பேசியிருக்கேன்டா, எனக்கு கோபமே வரலடா, இப்படிலாம் நமக்கு தோணும். இதுதாங்க வாழ்க்கை. அப்போ இது யார் தருவா? குரு தான் தருவார். அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு அற்புதமான நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறார். குரு பகவான் வக்கரத்தில் இருந்தவர் மார்ச் மாதம் 17ஆம் தேதி முதல், இந்த 2026 மார்ச் 17ஆம் தேதி முதல் நிவர்த்தி அடைகிறார். இந்த நிவர்த்தி அடைகிறதுனால நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிராக்கள் என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம்.
ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். புது புது சிந்தனைகள், புது புது எண்ணங்கள், புது புது கோணங்களில் உலகத்தை சந்தித்து வரும் சிம்மராசி அன்பர்களே. இன்னும் இதுக்கெல்லாம் நிறைய டிக்ஷனரி எடுத்து நிறைய படிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அப்படின்னு கூட சிம்மராசிக்காரர்கள் யோசிக்க வேண்டிய நேரம். என்னங்க, நான் உலகத்தில் ஒரு காலகட்டத்தில் இப்படி இருந்தேங்க, இப்படிலாம் வாழ்ந்தேங்க, இப்படிலாம் யோசித்தேங்க, ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க இப்படிலாம் யோசிக்கிறாங்க, இப்படிலாம் நினைக்கிறாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு தெரிந்து கொண்டு அதற்காக தன்னை மாற்றிக்கொண்டு சமூகத்தோடு சமுதாயத்திற்காக இந்த பிரபஞ்சத்தோடு அப்டேட்டுக்கு மாறிக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயம் சிம்மத்துக்கு ஏற்படுகிறது. இந்த பழைய பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க, இது நிறைய இடத்துல சிம்மத்துக்கு உண்டு. அதே கோபம், அதே அந்த கட்ஸு இதெல்லாம் எப்பயுமே இருக்கும். இந்த குரு வேறு வக்கரத்தில் இருந்தாரா, ஒரு 4 மாதமாக என்ன பண்ணிட்டாரு, நம்ம எப்படியாவது இந்த இடத்துலேருந்து விடிஞ்சிடும் நமக்கு அப்படின்னு பல விஷயங்களை போட்டு பார்த்தோம். எல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் நிற்கிது. லாஸ்ட் மினிட்டில் ஒன்று நிற்கிது. ஒரு விஷயத்தை இந்த தேதியில் முடிவு பண்ணலான்னு பண்ணுவோம், அந்த தேதியில் பண்ணுறதுக்குள்ளே நம்ம படுற பாடு இருக்க. லாஸ்ட் மினிட்டில் யார்கிட்டையாவது போய் ஒரு ஹெல்ப்பு கேட்டு, சார் கொஞ்சம் இது முடிச்சு விடுங்க சார். வீட்டில் உள்ளவங்கள்ட்ட, எப்பா தங்கங்களா நான் தான் கொஞ்சம் பேசிவிட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க தங்கங்களா, இன்றைக்கி வா சாயந்தரம் எங்கேயாவது அழைச்சிட்டு போகணுமா, வா அழைச்சின்னு போகிறேன். முதல்ல நம்ம சொல்லியிருப்போம் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்ட்டு இருப்போம். குடும்பத்தில் உள்ளதெல்லாம் தர்ணா பண்ணியிருக்கோம். நாமளே என்ன பண்ணணும்ப்பா, ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு போகணுமா, வா நான் வேணால் ட்ரைவ் பண்ணுவா, அப்படியா, சரி போயிட்டு வாங்க தங்கங்களா. அதுங்க நினைக்கிறத நடத்தும். அதுங்க போயிட்டு வந்தால் தான் நம்ம நிம்மதியாக இருக்கும். இப்போ இந்த நிமிஷம் தெரிஞ்சுக்கணும், அப்போ நமக்கு தடை இருக்குன்னா நம்ம ஏதோ ஒன்று இந்த பழைய பஞ்சாங்கம் மாதிரி யோசிக்கிறோம், அது அதுங்களுக்கு புரியல, அப்டேட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு புரியல, அப்டேட்டில் உள்ள உலகத்துக்கு புரியல. அதனால என்ன ஆகுது, நமக்கு தடை உழுவுது. இப்போ நமக்கு காரியம் நடக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். நம்ம ரூட்டு கிளியர் ஆகணும். அப்போ நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது, நம்ம சமூகத்தில் உள்ளவங்களுக்கு, நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. என்னடா நினைக்கிறீங்க, எதை வேணாலும் செய்யுங்கடா, எல்லாத்துக்கும் நான் பச்சை கொடி காட்டுறேன்டா, அவ்வளோதான். பொதுவாக சிம்மத்துக்கும் பச்சைக்கும் ரொம்ப இது உண்டு. பச்சை கலர் சிம்மத்துக்கு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் க்ரீன் சில இடங்களில் க்ரீன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போகும். உங்கள் மேலே ஒரு மாஸ் ஏற்படுத்தும், உங்கள் மேலே ஒரு மரியாதையை கொண்டு வரும். ஆமாம், ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சூரியனோடு புதன் சேர்ந்தால் அரசாங்கமே உங்கள் கையில். சிகப்பு உள்ள ஒரு இடத்துல பச்சை வருது அப்படின்னாலே நமக்கு லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்கலி ஒரு கிளிக் ஆகிடும். நம்ம சும்மா யோசிக்கிறது கூட சட்டுன்னு ஜெயிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் பச்சையை எப்படி யூஸ் பண்ணணும்னு இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய உடையில் பச்சையை கொண்டு வரலாம், நம்ம இருக்கிற இடங்களில் பச்சையை கொண்டு வரலாம். இப்போ நான் உட்காந்துருக்கேன், எனக்கு பின்னாடி ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி கூட கொண்டு வரலாம். இது என்னென்னா ஒரு மாஸ் என்ட்ரியை கொடுக்கும். நம்மளை மீறி நம்மளுடைய பயணம் நல்லாயிருக்கும். நானே ஒன்று பேச நினைக்கிறேன்னா அது தானாக வேறு மாதிரி பேசி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும். இதெல்லாம் இந்த ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 2வது வீடு புதன். என்றைக்குமே வாழ்க்கையில் நல்லது கெட்டதை தீர்மானிக்கிறவன் யார் தெரியுமா, பக்கத்து வீட்டுக்காரன் தான். நம்ம எவங்கிட்ட காலையில் எழுஞ்சி பேசுகிறோமோ, யார் முகத்தில் முழிக்கிறோமோ, சொல்லுவாங்க அந்த காலத்தில், யார் முகத்தில்டா இன்றைக்கி முழித்தேன் அப்படின்வாங்க, பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கும் உண்டு. எவன் முகத்தில் முழிக்கிறீங்களோ அதுபடி தான் வாழ்க்கை நடக்கும். இந்த சகுனம்னு ஒன்று சொல்லுவாங்க, அது உண்மையாக பொய்யான்னு என்கிட்ட பல பேர் கேட்பாங்க. உண்மையாக உண்டு, சகுனம் உண்மை. நீங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்பி போகும்போது ஒரு தத்திரியமான ஆட்கள் முன்னாடி வராங்கன்னா அது நல்லா இருக்காது. நல்ல ஆட்கள் நல்லா, அதுதான் உண்மை. பணம் காசு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒருத்தர் ரொம்ப எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசுவான், அவன் முன்னாடி வந்தானா நமக்கு அந்த காரியமே முடிஞ்சு போயிடும், இப்போயே தெரிஞ்சிடும். ஒருத்தர் ரொம்ப நல்லா பாசிட்டிவாக போயிடுவான், நல்லா எழுந்து அவன் முன்னாடி போங்க, சக்ஸஸ் ஆகிடும். இதை உணர வைக்கும்.
இந்த சிம்மத்துக்கு இந்த நேரம் இது உணரப்படும். ஏன்னா குரு வக்கரத்திலிருந்து நிவர்த்தி ஆகும்போது குரு ஆல்ரெடி உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு நட்பானவர். அப்போ என்னென்னா குரு சில நண்பர்கள் மூலமாக உங்கள் காரியங்களை எளிமைப்படுத்த போகிறார். உங்களுக்கு நான் இப்போ முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, தடை விழுந்துருக்குங்க, கஷ்டப்பட்டுருக்கீங்க, இந்த இடம் முடியாமல் நிற்கிதுங்க, எல்லாமே பெண்டிங்கில் நிற்கிதுங்க, எதையாவது ஒன்று முடிக்கணுங்க, இப்போ மைண்டு அந்த அளவுக்கு நம்மளோட திங்கிங் இருக்குன்னா இந்த நேரத்தில் ஒரு நண்பர்கள் மூலமாக, குருமார்கள் மூலமாக, பெரியவர்கள் மூலமாக அவங்களை நீங்கள் அனுசரிக்கிறதுனால உங்களுக்கு கதவுகள் திறக்கப்படுகிறது. ஜீபும்பா, அவ்வளோதான். இந்த மந்திரத்தை சொன்னால் கதவு திறந்துடும். இது சொல்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனை? சொல்லிட்டு போவோம். நமக்கு வேண்டியது கதவு திறக்கணும். இதை மட்டும் கண்டிப்பாக இப்போ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல நேரத்தை சரியாக நீங்கள் பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவனை வழிபாடு பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிரார்த்தனை சிவனிடத்தில் வைங்க. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு போங்க, சிவபெருமானே அடுத்த வாரம் எனக்கு இந்த விஷயம் நடத்தி கொடுங்கன்னு நியாயமான விஷயத்தை சொல்லிட்டு வாங்க. நிச்சயமாக அடுத்த வாரத்தில் அந்த காரியம் 50% நகர்ந்திருக்கும். அதுக்கு அடுத்த வாரம் 15வது நாள் அந்த காரியம் முழுமையாக முடிஞ்சிருக்கும். இது ஒரு செஞ்சு பாருங்கள். இதில் என்ன காசா பணமா? சுவாமியோட கனெக்ட் ஆக சொல்கிறேன், அவ்வளோதான். பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிறோம், படைத்த இறைவனோட கனெக்ட் ஆகிறோம். இந்த நேரத்தில் 2 விஷயந்தான். ஒன்று, உறவுகளை ஃப்ரீடமாக விட்டுருங்க, எவனையும் கட்டுப்படுத்தாதீங்க, வேண்டாம். அவனை கட்டுப்படுத்துறதுனால நமக்கு தலைவலி, நமக்கு நடக்கிறத அவன் தடுத்துப்படுறான். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை இறைவனோட ஒரு கனெக்ட் ஆகுங்க. சிவன் கோயிலுக்கு போங்க, சிவனை போய் பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் அவரோடு நீங்கள் மிங்கிள் ஆகுங்க, அவ்வளோதான். நல்ல குருமார்கள், பெரியவர்கள், நண்பர்கள், இவங்க பேச்சை கொஞ்சம் அப்படி கிட்ட கொண்டு போய் அவங்கள வச்சு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். எஸ், குரு வக்கர நிவர்த்தி உங்களுக்கு சாதகம், நல்லது நடக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் எல்லாருமே என்னுடைய உறவுகள், நீங்கள் எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். ஒரு நண்பனாக, ஒரு குருவாக, ஒரு தந்தையாக உங்களோடு நான் என்றும் தொடர்பில் இருப்பேன். ப்ளே தமிழ் நேயர்கள் என்றைக்குமே நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் பல டிஸ்டர்பன்ஸ் வரும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், மனசில் அழுத்தங்கள் வரும், வருத்தங்கள் வரும். இது எல்லாம் நம்மளால் வருதான்னு கேட்டால் நம்மளால் வரல, நம்ம பக்கத்தில் உள்ளவங்களால தான் வரும். அவங்க ஏதாவது சொல்கிற வார்த்தைகள் நமக்கு ரொம்ப பெயினை கொடுக்கும். நமக்கு பெயின் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க கடந்து போயிடுவாங்க. அதை நம்மளால் கடந்து வர முடியாது, சிக்கிப்போம். நம்ம பட்ட ஆசைகள், நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஒரு விஷயத்தை நம்பும்போது அது ஈஸியாக நம்ம இருக்குன்னு நினப்போம். அது போக போக ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்படிலாம் இருக்கிற நேரத்தில் தான் இறைவனை ரொம்ப நம்ம வழிபாடு பண்ணணும். இந்த உலகத்தில் நல்ல சக்தின்னு ஒன்று இருக்குது, கெட்ட சக்தின்னு ஒன்று இருக்குது. கெட்ட சக்தியை பற்றி நம்ம நினைக்க வேண்டாம், நல்ல சக்தியை பற்றி நம்ம நினைப்போம். நல்ல சக்தியை நம்ம எப்படி கொண்டு வரணும்னா, நல்லவர்களோடு பேசுவது, நல்லதை பேசுவது, நல்லதை நினைப்பது. ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிங்க. வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விட மனசில் நினைக்கிற எண்ணத்துக்கு பலம் அதிகம். அந்த எண்ணத்தை அறிந்தவன் தான் இறைவன். இறைவன் அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணத்தை அறிந்தவன். அதனால் அந்த எண்ணத்தை அவன் என்ன பண்ணுவான், அப்படியே ஆகட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ எண்ணத்தில் இப்போதைக்கு நல்ல விதையை போடுவோம். ப்ளே தமிழ் நேயர்கள் என்றைக்குமே குரு அருள் பெற்றவர்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு என்றைக்கு துணையாக இருப்பேன், நல்லது நடக்கும். அந்த குருவும் அந்த ஆண்டவனும் இந்த சிவஸ்ரீயும் உங்களோடு ப்ளே தமிழ் வாயிலாக துணையாக இருப்போம், நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், அமோகமாக இருக்கணும். நம்மளுடைய தாரக மந்திரம் நல்லதே நடக்கும்.